ஒன்றிய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்ததன் மூலம் அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டுள்ளதாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதிக்குட்பட்ட கண்டனூரில் காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடியை ஆதரித்து ப சிதம்பரம் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒன்றிய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதா பேராபத்தான மசோதா என்று விமர்சித்தார். இந்த அரசியல் சாசன திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருந்தால் அடுத்தடுத்த அரசியல் சாசனத்தில் ஒன்றிய பாஜக அரசு திருத்தங்களை மேற்கொண்டிருக்கும் என்றும் ப சிதம்பரம் கூறினார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம், FCRA சட்டம் உள்ளிட்டவற்றை ஒன்றிய அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கும் என்று குறிப்பிட்ட ப சிதம்பரம், தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்ததன் மூலம் அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அரசியல் சாசன திருத்த மசோதா என்பது பேராபத்தான மசோதா. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு சென்று இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கிறார்கள். இது அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடித்து தந்த அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்ததன் மூலம் அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டுள்ளதாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதிக்குட்பட்ட கண்டனூரில் காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடியை ஆதரித்து ப சிதம்பரம் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒன்றிய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதா பேராபத்தான மசோதா என்று விமர்சித்தார். இந்த அரசியல் சாசன திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருந்தால் அடுத்தடுத்த அரசியல் சாசனத்தில் ஒன்றிய பாஜக அரசு திருத்தங்களை மேற்கொண்டிருக்கும் என்றும் ப சிதம்பரம் கூறினார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம், FCRA சட்டம் உள்ளிட்டவற்றை ஒன்றிய அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கும் என்று குறிப்பிட்ட ப சிதம்பரம், தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்ததன் மூலம் அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அரசியல் சாசன திருத்த மசோதா என்பது பேராபத்தான மசோதா. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு சென்று இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கிறார்கள். இது அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடித்து தந்த அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டது.